மெயின்டெனன்ஸ் வந்து மேல் பப்பி ஜாஸ்தியா ஃபீமேல் பப்பி ஜாஸ்தியான்னு என்னைய கேட்டா என்னோட ஆன்சர் வந்து நீங்க சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தலையில தான் நான் சொல்லுவேன். ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பா சேல்ஸ் வீடியோ கிடையாது. அப்புறம் ஏன்டா பப்பியை கையில வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்பி புதுசா எடுக்கிறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு. எந்த பப்பி வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி? இப்போ நான் பிரீடை பத்தி நான் பேசல. பப்பின்னு நான் சொன்னது வந்து ஜெண்டர், அது மேலா ஃபீமேலா, எது எடுத்தா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இப்போ என் கையில பாருங்களேன், இவங்க வந்து ஃபீமேல், இவங்க மேல். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, என்கிட்டே ஃபோன் அடிச்சு கேட்கும் போது மேல் பப்பியே வேணும் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் சார் உங்களுக்கு மேல் பப்பி வேணும் அப்படின்னு நான் கேட்கும் போது நீங்க சொல்ற பதில், மேல் தான் சார் மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கு, அதனால ஃபீமேல்லாம் வந்து ஹீட்ல ஒரு குட்டி போடும், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கு சார், எங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, எனக்கு அதனால எங்களுக்கு மேலே கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. இதே கேள்வி என்னைய கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்வேன்னு நினைக்கிறீங்க? மெயின்டெனன்ஸ் வந்து மேல் பப்பி ஜாஸ்தியா ஃபீமேல் பப்பி ஜாஸ்தியான்னு என்னைய கேட்டா என்னோட ஆன்சர் வந்து நீங்க சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தலையில தான் நான் சொல்லுவேன். ஃபீமேல் தான் மெயின்டெனன்ஸ் கம்மி, மேல் ஜாஸ்தி. என்னடா அப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க. நான் வீட்டில் பர்சனலா வச்சிருக்க டாக்ஸே வந்து ஃபீமேல் தான் வச்சிருக்கேன். அதுக்காக நான் ப்ரீட் பண்றேன் அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம். என்னோட சிப்பிப்பாறை டாகே வந்து 4 வயசு ஆயிடுச்சு. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போ தேவையோ அப்படிங்கிறப்போ பண்ணிக்கிடுவேன். மற்றபடி அவங்களுக்கு ப்ரீட் பண்ணணுங்கிற கண்டிஷன் கிடையாது. மெயின்டெனன்ஸ் அப்புறம் ஏன் வந்து ஃபீமேல் கம்மி அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ எது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, மேலா ஃபீமேலாங்கிறத தாண்டி முதல்ல மெயின்டெனன்ஸ்னா என்ன, அது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத, அதுல மேல்ல என்ன மெயின்டெனன்ஸ் இருக்கு, ஃபீமேல் என்ன மெயின்டெனன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எந்த ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல்ல பார்த்துருவோம். எல்லாரும் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீமேல்ல மெயின்டெனன்ஸ் நீங்க பார்க்கக்கூடியது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு ஹீட் சைக்கிள், ரெண்டாவது வந்து அந்த குட்டி போடுறது. ஸோ அந்த ஹீட் சைக்கிள்ங்கிறது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வருஷத்துக்கு 2 தடவை வரும், 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஹீட்டிங் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா அந்த தியரியா இருக்கிறது வந்து பிராக்டிக்கலா சொல்லும் போது கரெக்டா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 6ல இருந்து 8 மாசம் மேக்சிமம் ஆஃப் டாக் வந்து 8 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அப்ப அந்த 8 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் போது 2 வருஷத்துக்கு 3 தடவை, வருஷத்துக்கு 2 தடவைனா 2 வருஷத்துக்கு 4 தடவை வரும். ஆனா 8 மாசத்துக்கு வரும்போது 2 வருஷத்துக்கு 3 தடவை தான் வந்து ஹீட்ல வரும். ஸோ அப்ப கணக்கு வந்து 2 வருஷத்துக்கு 3 தடவைங்கிறது தான் கணக்கு. அந்த ஹீட்ல வர்றதுங்கிறது வந்து முதல் 10 டேஸ் வந்து ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் 10 டேஸ்ல வந்து யூட்ரஸ் சைஸ் இருக்கும். ஸோ அந்த 10 டேஸ் ப்ளீட் ஆகுறது வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க நிறைய ப்ளீடிங் ஆகும், அப்படிலாம் கிடையாது. டாக்ஸ் வந்து தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்குவாங்க, பெருசா உங்களுக்கு வெளியே தெரியாது. அப்படியே இருந்தாலும் நீங்க வந்து பெரிய மெயின்டெனன்ஸா உங்களுக்கு வந்து இடத்த சுத்தம் பண்ணணும், ரொம்ப பிரச்சனையாகும், அந்த மாதிரிலாம் ரொம்ப எல்லாம் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடிஷன் டு தட், அந்த அடுத்த 10 டேஸ்ல வந்து யுட்ரஸ் சைஸ் இருக்கும். அந்த சைஸ் இருக்கும் போது மட்டும்தான் மேல் டாகால ஃபீமேலோட மேட் பண்ண முடியும். மற்றபடி 365 நாள்ல எப்பவுமே கூட 24 மணி நேரம் மேல் டாக் இருந்தாலும் மேட்டிங் வந்து ஆகவே ஆகாது. இதுதான் டாகோட நேச்சர். அந்த 10 டேஸ் ஹீட் முடிஞ்சு ப்ளீடிங் முடிஞ்சா அடுத்த 10 டேஸ்க்குள்ள யுட்ரஸ் சைஸ் இருக்கும்போது மட்டும்தான் மேல் டாகால ஃபீமேலோட மேட்டிங் பண்ண முடியும். இந்த 2 விஷயம் மட்டும்தான் ஹீட்ல வர்றது. அதே மாதிரி குட்டி போடுறது. 2வது விஷயம் குட்டி போடுறது. இந்த குட்டி போடுறதுங்கிறது வந்து நிறைய பேர் மெயின்டெனன்ஸ் அதிகம்னு நினைக்கிறாங்க. உண்மைதான், அதிகம் தான். ஆனா அது அவங்களுக்கு தேவைப்பட்டா, உங்களுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு குட்டி வேணுங்கிறப்ப மட்டும் தான் நீங்க மேட்டிங் பண்ண போறீங்க. இல்ல எனக்கு மேட்டிங் பண்ண வேணாம், குட்டி வேணாம்னு நினைக்கிறவங்க அந்த ஹீட்ல 10 நாள் வருது பாத்தீங்களா, அந்த ஒரு 10 டேஸ் மட்டும் உங்களை வீட்டுல லாக் பண்ணி வச்சிருந்தா, லாக் பண்ணணும்னா வந்து கட்டி போடணும், கேஜ்லயே வைக்கணும் அப்படிலாம் வெளியே போகாம மேல் டாக்ஸ் கிட்ட போகாம, இல்ல மேல் டாக்ஸ் இவங்கள்ட்ட வராம பாத்துக்கிட்டா போதும். மத்தபடி எந்த ஒரு பயமும் இல்லை. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தான். இதே வந்து மேல் டாக்ல பாத்தீங்கன்னா இது எதுவுமே இல்ல சார், அப்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பொதுவா ஊளையிடுறது, அதே மாதிரி ரொம்ப அதிகமா இழுக்கிறது, ஃபெரோஷியஸா அக்ரஷனை தாண்டி ஓனரே திருப்பி ரீஅட்டாக் பண்ண வர்றது, ஸோ இந்த மாதிரி அக்ரஷனா இருக்கிறது, அந்த ஒரு பம்ப் பண்றதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஈவன் வந்து நம்ம கண்ட இடத்துல யூரின் பண்றது, அது வீடா இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், இல்லை நம்மளோட வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே யூரின் பண்றது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து மேல் மட்டும் தான் பண்ணும். இது எல்லா விஷயத்துல இருந்து மெயின்டெனன்ஸ் அதிகமா தேவைப்படுறது மேல் தான். ஃபீமேல்ஸ்ட நான் சொன்ன இப்ப மேலுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, இது எதுவுமே ஃபீமேல்ஸ்ட இருக்காது. ஊளையிறதா இருக்கட்டும், இல்ல கண்ட இடத்துல யூரின் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப அதிக ஃபெரோஷியஸா இருக்குது அப்படிலாம் இருக்காது. அப்ப அக்ரஷன் இருக்குமா, கார்டிங் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கார்டிங்கிறது கண்டிப்பா இருக்கும். வீட்டுக்கு தெரியாதவங்க வரும்போதோ, இல்ல வெளியாட்கள் வந்து தெரியாம உள்ள நுழையும் போதோ அவங்க குலைப்பாங்க, கடிக்க போவாங்க, அது வேற. ஆனா ஓனரே திருப்பி ரீஅட்டாக் பண்றது, அந்த மேட்டிங் சென்ஸ்னால வந்து அதிக அக்ரஷனா இருக்கிறது வந்து மேல்ஸ் தான். ஃபீமேல்ல வந்து அந்த பிரச்சனையே இருக்காது. அதனாலதான் நான் வீட்டுல வளர்க்குறவங்களுக்கு, தோட்டம் ஃபார்மிங்க்கு வந்து நான் மேல சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா வீட்டுல வளர்க்குறவங்களுக்கு ஃபீமேல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபீமேல் தான் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் கொடுக்காம வீட்டுல வந்து ரொம்ப ஈஸியா அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வீட்டு ஆளுகளோட அதிக அட்டாச்மெண்டா இருக்கும் அப்படின்னா அது ஃபீமேல் தான், மேல் கிடையாது. ஸோ அதனாலதான் வந்து ஃபார்ம்ல வந்து மேல் டாகும், வீட்டுல வளர்க்குறவங்களுக்கு ஃபீமேல் டாகும் சொல்றேன். அதே மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ்ங்கிறப்ப இந்த ஃபார்ம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிரியேட் ஆகாம, அதே மாதிரி கண்ட இடத்துல யூரின் பண்ணுது, வீட்டுல உங்களுக்கு ப்ராப்ளம். அதே ஃபார்ம் லேண்ட்ல வந்துன்னா எங்க வேணா மண்லையோ இல்ல ஒரு கல்லுலையோ மரத்துலையோ எங்க அடிச்சாலும் அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா வரப்போறது இல்லை.
ஊளையிடாது. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கறனால ஒரு இடத்துல அடைச்சு வைக்க முடியாத அளவுக்கு ஏரியா பெருசா இருக்கிறதுனால ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊளையிடுற பிரச்சனையுமே குறையும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்லாம் ஈஸியா தானாவே சால்வ் ஆகுறனால தான் ஃபார்ம்ல வந்து மேல் டாகும், வீட்ல வளர்க்குறதுக்கு ஃபீமேல் டாகும் நான் வந்து சஜெஸ்ட் பண்றேன். இதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. மேல் டாக் வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா, ஃபீமேல் டாக் வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியான்னு. அதே மாரி வந்து ஒரு டாக் நீங்க புதுசா எடுக்க போறீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தேவை? எந்த பிரீட் சூஸ் பண்ணலாம்? என்ன பர்ப்பஸ்க்கு எடுக்குறோம்? நம்ம வந்து வீட்ல வந்து கார்டிங்க்கு எடுக்கிறோமா? ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமா? இல்ல வந்து ஃபார்மிங்க்கு எடுக்கிறோமா? எதுக்காக எடுக்கிறோம்? நம்ம டெம்பரேச்சர் என்ன? நம்மளோட என்விரான்மென்ட் எப்படி இருக்கு? நம்மளால மெயின்டனன்ஸ் எந்த அளவு பண்ண முடியும்? நம்மளால எவ்வளோ இடம் குடுக்க முடியும்? ஸ்பேஸ் குடுக்க முடியும்? டைம் குடுக்க முடியும்? இது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு என்ன பிரீடுங்கிறத சூஸ் பண்ணுங்க. அதே மாரி என்ன ஜெண்டர்ங்கிறதையுமே சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஜெண்டர் வந்து மெயின்டனன்ஸ் கம்மியா நான் சொன்னதுக்கு அப்புறம் எந்த ஜெண்டர் வந்து மெயின்டனன்ஸ் கம்மியா தெரியுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.